எஸ்ஆர்எச் அணியோட பேட்டிங் லைனப்ப பார்க்கும்போது எப்பவுமே ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவாங்க, கண்டிப்பா இந்த அணி 300 அடிக்கண்டா, 300க்கு மேல ஒரு நாள் அடிப்பாங்க. இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருந்தது. அது நடக்குதோ இல்லையோ, நாம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது 100க்குள்ளார ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. 169 டார்கெட்டே சின்ன கல்லு தான். அந்த சின்ன கல்லு தடிக்கு விழுந்து மொத்த பேரு 86க்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. ஆனா நேத்து ஜிடியோட பவுலர்ஸ் 4 பேர் விடாம பால போட்டு முறைக்கிறாங்க. முறைச்சு பாக்குறாங்க, திருப்பி ஒண்ணுமே பண்ண முடியல. பேட்டால ரன்னையும் அடிக்க முடியல, திருப்பி முறைக்கவும் முடியல. அண்டர்டேக்கர் ஷான் மைக்கேல WWE எப்படி 14க்கு 1 வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜிடி அணி எஸ்ஆர்எச் 6க்கு 1 சொல்லிட்டு ஜெயிச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க, 3வது இடத்துல எஸ்ஆர்எச் அணி இருக்காங்க. பொதுவா ரெண்டு பேருமே 11 கேம் விளையாடி 7 போட்டியை ஜெயிச்சு 14 பாயிண்டோட இருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில தான் மேல கீழன்னு சொல்லிட்டு இடம் மாத்தி இருக்காங்க. அதனால குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சரி, எஸ்ஆர்எச் அணியும் சரி பிளே ஆஃப் போகணுன்ற முனைப்போட தான் களத்துக்கு வராங்களே. இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது எஸ்ஆர்எச் அணியோட கேப்டன் பேட் கமின்ஸ் தான். யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வரைக்கும் பாலுக்கும் பேட்டுக்கும் போர் நடக்குது. பவர் பிளே முடியுது, 2 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. 2 விக்கெட்டை எடுத்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. கூடவே ரன் ரேட்டையும் குறைச்சு வச்சாங்க. இது வரைக்கும் ஜிடி அணி பவர் பிளேல இவ்வளவு குறைவான ஸ்கோர் எடுத்ததே இல்ல. 34 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து தடுமாறி நிக்கிறாங்க. பிரஃபுலிங்கே 2 ஓவர் போட்டாரு பவர் பிளேக்குள்ளார. அந்த மனுஷன் தான் 10 ரன் கொடுத்து 2 பேரையும் காலி பண்ணிருக்காரு. அதாவது கில்லையும் காலி பண்ணிட்டாரு, பட்லரையும் காலி பண்ணிட்டாரு. அதிரடியா விளையாடக்கூடிய 2 பேருமே காலி. பவர் பிளேல மீதம் இருக்கக்கூடிய 2 ஓவரை பேட் கமின்ஸ் போட்டாரு, இன்னொரு 2 ஓவரை நிதிஷ்குமார் ரெட்டி போட்டாரு. பவர் பிளேல சம்மாடி வாங்கியாச்சு. அதுல இருந்து மீண்டு வரணும்ல. சாய் சுதர்சன், நிஷாந்த் சிந்து 2 பேரும் தான் களத்துல இருக்கிறாங்களே. இந்த 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அடுத்த 3 ஓவர்ல 6வது ஓவர் முடிஞ்சு போச்சு பவர் பிளேலயே. 9வது ஓவர் வரைக்கும் 29 ரன் சேர்க்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி தான். இங்க பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உடனே இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சே ஆகணும். அந்த ஒரு எண்ணத்துல 10வது ஓவர் தானே கையில் எடுத்தாரு பேட் கமின்ஸ். உள்ள வந்து 22 ரன் அடிச்சு வச்சிருந்த நிஷாந்த் சிந்த பெவிலியன் அனுப்புனாரு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் எவ்வளவு தெரியுமா? 38 ரன் அடிச்சிருக்காங்க. 10 ஓவர் கம்ப்ளீட்டட், 68 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. இப்ப பாலுக்கு ஈக்குவலா ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. இங்க வந்து ஜோடி சேர்ந்தது யார் தெரியுமா? வாஷிங்டன் சுந்தர். தமிழகத்தை சேர்ந்த 2 பேரும் ஜிடி அணியினுடைய மானத்தை காப்பாத்திட்டாங்க. சிவன்குமார், பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, சாக்கிப் ஹுசைன் 4 பேரும் 11வது ஓவர்ல இருந்து 16வது ஓவர் வரைக்கும் மாத்தி வீசுறாங்க. ஒண்ணுமே எடுபடல. 2 பேரும் ஓவருக்கு ஒரு பவுண்டரியோட கிட்டத்தட்ட 55 ரன் அடிக்கிறாங்க. ஆக மொத்தம் 16வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 123 ரன்னுக்கு எந்த நிலையில விக்கெட் இழந்திருந்தாங்களோ அதே நிலையில தான் 3 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க. இடையில சாக்கிப் ஹுசைன் 1 ஓவரை போட்டாரு, பேட் கமின்ஸ் 1 ஓவரை போட்டாரு. மிச்சம் 4 ஓவர் ஆளுக்கு 2 ஓவர் சொல்லிட்டு பிரிச்சு போட்டாங்க. இப்ப திரும்பவும் 17வது ஓவர்ல சாக்கிப் ஹுசைன் தான் வராரு. சாய் சுதர்சன் கிட்டத்தட்ட 44 பாலுக்கு 61 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அவருடைய விக்கெட்டை எடுத்து அவரை பெவிலியனுக்கு அனுப்புனதுமே இப்ப அடுத்து அடிச்சு ஆடுறது யார் கையில வருதுன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு தான் வருது. ஆனா உள்ள வந்தது ஹோல்டரை பார்த்து நீங்க ஸ்ட்ரைக் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்த உடனே ஈஷன் மலிங்க 19வது ஓவர் வந்தாரு. 18 ரன் ஈசானி மூலிக்கு பார்த்து அடிக்கிறாரு. கடைசி ஓவர் அடிச்சு தானே ஆகணும். 10 ரன் கிடைச்சது. இருந்தாலும் அடிக்க ட்ரை பண்ணும்போது 33 பாலுக்கு 50 ரன். கடைசி பால்ல விக்கெட்டை கொடுத்து யாரு? வாஷிங்டன் சுந்தர் பெவிலியன் போயிட்டாரு. 20 ஓவர் கம்ப்ளீட்டட், 168 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து 169 டார்கெட்டை எஸ்ஆர்எச் அணிக்கு கொடுத்தாங்க. சரி, இந்த அளவுக்கு குறைவா கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்த பவுலர்களை பார்த்து தானே ஆகணும். 4 ஓவரை வீசி பிரஃபுலிங்கே 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் விக்கெட்டே எடுக்கலனா கூட 4 ஓவருக்கு டைட் பண்ணி 20 ரன் கொடுத்திருக்காரு. இந்த பிரஷர் மூலமா தான் பிரஃபுலிங்கே அந்த 2 விக்கெட் எடுக்க முடிஞ்சது. நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஓவருக்கு 27 ரன் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. இங்க எக்ஸ்பென்சிவா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா 4 ஓவருக்கு 46 ரன். அதே மாதிரி சாக்கிப் ஹுசைன் 4 ஓவருக்கு 37 ரன் கொடுத்திருக்காரு. ஆனா இவரோட பண்ண வேலை என்ன தெரியுமா? பெஸ்டா பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருந்த வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், இவங்க 2 பேருடைய விக்கெட் எடுத்தது இவர் மட்டும் தான். 169 மட்டும் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் அணியினுடைய ஆட்டோ பாம்களாக இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் களத்துக்கு வந்தாங்க. முதல் 2 ஓவர்ல இந்த 2 ஓபனர்களையும் விக்கெட் எடுத்து ஜிடி பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. சிராஜ் தான் வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 பால டாட்டை வச்சு மனுஷன் 0 ரன்ல பெவிலியன் அனுப்பி இருக்காரு டிராவிஸ் ஹெட். அவர் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வித்தியாசமான பால் எல்லாம் வீசினாரு. அதாவது பேட்டோட எஜ்ல படுற மாதிரி போயிட்டு கீப்பர் கிட்ட போச்சு. ஸ்டம்ப் பக்கத்துல பால் போகுது, பவுன்ஸா போகுது.
என்ன பண்றதுன்னே புரியல. கடைசியில மனுஷன் அவுட் ஆயிட்டாரு. தன்னோட ஓவரை மெய்டனா போட்டு 0 ரன்ல ஒரு விக்கெட்டை எடுத்து ஜிடி அணியினுடைய ஆதிக்கத்தை ஃபர்ஸ்ட் ஓவர்லயே செலுத்திட்டாரு. நெக்ஸ்ட் ரபாடா வந்தாரு. வந்த உடனே அபிஷேக் சர்மா 6 அடிச்சாரு. அடுத்த பால் கம்பேக்னா இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ்னா இதுதான், உன்னோட விக்கெட்டை நான் எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவருடைய விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. 2 ஓவர் கம்ப்ளீட்டட், 13 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இந்த 13 ரன் ஒரே ஓவர்ல வந்தது மட்டும்தான், 2 ஓவர்ல வந்ததே கிடையாது. ஆனா இங்க ஒரு ரூட்டை பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்ல வந்து டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிருப்பாரு, அபிஷேக் சர்மா வந்த உடனே 6 அடிச்சிருப்பாரு. அபிஷேக் சர்மா அவுட் ஆயிருப்பாரு, வந்த உடனே ரபாடா ஓவர்ல கடைசி பால்ல இஷான் கிஷன் 6 அடிச்சிருப்பாரு. அதாவது இவங்க அவுட் ஆகிறத பத்தி கவலையே கிடையாது, அடிச்சு ஆடிக்கிட்டே இருப்போம். ஆனா எவன் இழுத்துட்டு போறானே தெரியல அந்த மேட்சை. கில்லு சிராஜையும் ரபாடாவையும் விடக்கூடாது, இவங்களுடைய ஃபாஸ்டையும் அந்த துல்லியத்தையும் பார்த்து இவங்களை கண்டினியூவா போட வைக்கணும், அந்த பிரஷரை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் 4வது ஓவர்ல வந்த ரபாடா அழகா ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 ஒரு 4 அடிச்சு வச்சு 11 ரன் சேர்த்து வச்சிருந்தாரு இஷான் கிஷன். அவர் பெவிலியன் அனுப்பிட்டாரு. நெக்ஸ்ட் 6வது ஓவர் திரும்பவும் ரபாடா வந்து அழகா 9 ரன் அடிச்சு வச்சிருந்த ரவிச்சந்திரன் காலி பண்ணாரு. 6 ஓவர் முடிஞ்சு போச்சு. பவர் பிளேல கிட்டத்தட்ட எப்படி ஜிடி அணி விளையாடினாங்களோ அதே மாதிரி தான் எஸ்ஆர்எச் அணி விளையாடி இருக்காங்க. ஸ்கோர் வகையில, விக்கெட் வகையில அதிகமா 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க. 34க்கு 4 விக்கெட் காலி. இந்த இடத்துல சிராஜ் 3 ஓவரை வீசி 11 ரன்னுக்கு 1 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அதே மாதிரி ரபாடா 3 ஓவரை வீசி 23 ரன்னை கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இந்த இடத்துல கில் அவர்கள் என்ன தெரியுமா யோசிச்சிருக்காரு, சரி ஓகே, இந்த சூட்டோட சூடா போட்டு ரபாடாவை விக்கெட் எடுக்க வைப்போம். ஏன்னா சிராஜ் கடைசியில யூஸ் ஆவாரு, அவரை ஓரம் கட்டிட்டு ரபாடாவுக்கு அடுத்து 8வது ஓவரை கொடுக்குறாரு விக்கெட் எடுக்கணும்ன்றதுக்காக. ஆனா மனுஷன் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கல, 5 ரன்னை மட்டும் கொடுத்து தன்னுடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 28 ரன்னுக்கு 3 விக்கெட்டை எடுத்து எஸ்ஆர்எச் அணியை பிரிச்சு எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் கிளாசன், சலீல் அரோரா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி இருந்தது. 3 ஓவர் சிறப்பா தான் விளையாடினாங்க. 10வது ஓவர் பிரசித் கிருஷ்ணா கையில எடுக்கிறாரு. 16 ரன் அடிச்சு வச்சிருந்த சலீல் அரோராவை விக்கெட் எடுத்து இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு வந்தது நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ இந்த நிலைமையில நம்ம பார்க்கும்போது மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்ற எண்ணமும் நமக்கு வருது, இன்னொரு பக்கம் தோத்துட்டாங்கன்ற எண்ணமும் அந்த ஓவர் முடியும் போது கொடுத்துட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல பினிஷர், ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பினிஷர் மாதிரி இவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால இந்த ஸ்கோர் அசால்ட்டா அடிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எல்லாருக்குள்ள இருந்தது. அதனாலதான் ஜெயிப்பாங்கன்ற எண்ணம் இருந்தது. ஆனா இவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஜேசன் ஹோல்டர் 11வது ஓவர் வீசுறாரு. 11வது ஓவர்ல 14 ரன் அடிச்சு வச்சிருந்த கிளாசன் அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. 2 விக்கெட் இங்கேயே காலி. மொத்தமா 11வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 60 ரன்னுக்கு 7 விக்கெட் காலி. மேட்சே முடிஞ்சு போச்சு. அதை தான் சொன்னேன், இவங்க 2 பேர் இருக்கும்போது ஒரு எண்ணம், இல்லாதப்போ மொத்தமா முடிஞ்சு போச்சுன்ற எண்ணம். இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு இவங்க டார்கெட் அடிப்பாங்கன்றது கிடையாது, 100க்குள்ளார இவங்க அவுட் ஆவாங்களா இல்ல 100 தாண்டுவாங்களா, இந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருந்தது. சிவங்குமார கரெக்டா 13வது ஓவர்ல விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 14வது ஓவர்ல பேட் கமின்ஸ் ஒரு 6-4 அடிச்சாரு. ஆனா எப்படி அவர் வேகமா அடிச்சாரோ அதே மாதிரி வேகமா பெவிலியனும் போயிட்டாரு. கடைசியா 15வது ஓவர்ல 3 ரன்ல பிரஃபுல் இங்க விக்கெட் எடுத்து மொத்தமா 14.5 ஓவர்ல 86 ரன்னுக்கு ஆல் அவுட் செஞ்சு 82 ரன்கள் வித்தியாசத்துல ஜிடி அணி ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜிடியோட பவுலர்கள்ல தரமா பார்க்க போறது ரபாடாவை பத்தி பார்த்துட்டோம். 4 ஓவருக்கு 28 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துறாரு. சிராஜ் வந்து 3 ஓவரை வீசி 11 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹோல்டர் தான் ஸ்பெஷல் மூவ்மெண்ட், 4 ஓவரை வீசி 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது டாப் ஆர்டரை ரபாடா காலி பண்ணாரு, மிடில் ஆர்டரை ஹோல்டர் காலி பண்ணாரு. இவங்க 2 பேரும் செஞ்ச சம்பவத்தால மட்டும்தான் 86 ரன்னுக்கு எஸ்ஆர்எச் அணி ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. டார்கெட் பாக்குறதுக்கு குறைவா தான் இருக்குது, ஆனா விக்கெட் ஏன் கொத்து கொத்தா விழுது? எஸ்ஆர்எச் அணியினுடைய தோல்விக்கு காரணம் இந்த இடத்துல ஜிடி பவுலிங் பலமா இருக்குதா இல்ல எஸ்ஆர்எச் உடைய பேட்டிங் வீக்கா இருக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க.